நம் வாழ்க்கையில் எவ்வளவு ஜெபித்தாலும் பதில் வராத சில நேரங்கள் இருக்கும். மனம் உடைந்து காத்திருப்பதற்கே கஷ்டமாக இருக்கும் அந்த நிமிடங்களில் ஒரு அன்னை மட்டும் நம்பிக்கையை விடவில்லை. இயேசுவை எதிர்நோக்கி கண்ணீரோடு காத்திருந்த அந்த திருத்தாய், அவள் காத்திருப்பு வீணாகவில்லை. இன்று நாமும் அந்த அன்னையைப் போல நம் கவலைகளையும் கண்ணீரையும் தேவனிடத்தில் வைக்கலாம். இந்த ஜெபம் கண்டிப்பாக உங்கள் இதயத்தை தொடும், உங்கள் வாழ்க்கையை மாற்றும். முழு மனதோடு இந்த ஜெபத்தை கேளுங்கள். கருத்தாங்கிய அன்னை வழியாக தேவன் உங்களோடு பேசப் போகிறார். இயேசுவை எதிர்நோக்கி காத்திருந்த கருத்தாங்கிய அன்னையிடம் ஜெபம். இரக்கம் சொரியும் தூய தோமையார் இரத்தமலையில் கோயில் கொண்டுள்ள எம் அன்னையே, இயேசுவை எதிர்நோக்கி காத்திருந்த திருத்தாயே, உம்மை வாழ்த்தி போற்றி வணங்குகின்றோம். திருமலை படியேறி உம் திருபீடம் வருவோரை அருள்மழை மடியமர்த்தி உம் மகன் சீடர் ஆக்கும் அம்மா, இத்திருமலையை நாடி வரும் நாளெல்லாம் புண்ணிய திருமகளாய் மலைவளம் வரும் நிறைவள மாதாவே, திருவுளம் தாங்கும் கருவளமே, கரும் சர்ப்ப அழகையால் அல்லல் படுவோரை உம் திரு கர்ப்ப பேழைக்குள் காத்தருளும். உம் திருவயிற்று ஆலயத்தில் மீட்பர் இயேசுவை உலகின் தெய்வமாய் உருவாக்கியது போல எம்மையும் உம் தெய்வீக கருவறையில் தாங்கி உம் மகன் விரும்பும் நல்லவர்களாய் உருவாக்கும். எங்கள் அனைவரின் குடும்பங்களிலும் நற்குணங்கள் வளர, குடும்ப அமைதி நிலைக்க, தம்பதியினரிடையே பிரமாணிக்கம் வலுப்பெற, தேவ அழைத்தல் உருவாக, ஞானம், அறிவு, கல்வி மேம்பாடு கிடைக்க, வேலைவாய்ப்பு பெருக, தொழில் வளர்ச்சி பெற, பொருளாதாரம் சிறக்க, மழை பொழிய, விவசாயம் செழிக்க, நிலம் வீடு அமைய, நல்வரன், மங்கள நிகழ்வுகள், குழந்தை பேறு, சுகப்பிரசவம், விபத்தில்லா பயணம், நோயற்ற நல்வாழ்வு, கடனில்லா வாழ்வு, இவ்வரங்களை எமக்கருளும். திருமண துணை இழந்தோர், கைவிடப்பட்ட வறியவர்கள், தாய் தந்தையரற்ற குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், கவனிப்பாரற்ற முதியவர்கள், கொடும் நோயினால் அவதியுறும் நோயாளிகள், நாட்டை உறவினர்களை பிரிந்த வெளிநாட்டோர் அனைவரும் உம் திருமடியில் சுகம் பெற பரிந்து பேசும். குருக்கள் துறவரத்தார் புனித வாழ்வு வாழ, உண்மை ஆன்மீகம் தழைக்க, உலக அமைதி, மனிதநேயம், மத ஒற்றுமை, சமூக நீதி ஓங்க மன்றாடும். நீர் எதிர்நோக்கி காத்திருந்த ஆண்டவர் இயேசுவை நாள்தோறும் எம் வாழ்வில் ஆவலுடன் எதிர்நோக்கி உம்மை போல் நாங்களும் இறை திருவுளத்திற்கு ஆகட்டும் என்று சொல்ல கற்றுத்தாரும். தூய தோமா செதுக்கிய கற்சிலுவையில் இரத்தம் சொரிய வைத்து உமது அருள் பிரசன்னத்தை வெளிப்படுத்திய இறைவா, இத்திருமலையை உலகம் அனைத்திற்கும் நம்பிக்கை நில்லமாக்கி ஆசீர்வதிப்பீராக. ஆமேன். இயேசுவை எதிர்நோக்கி காத்திருந்த கருத்தாங்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உங்கள் கண்ணீரை தேவன் பார்த்திருக்கிறார். நீங்கள் அமைதியாக காத்திருந்த ஒவ்வொரு நிமிடத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். காத்திருப்பு நீண்டாலும் அது வீண் போகாது. அந்த அன்னையை போல
நீங்களும் நம்பிக்கையை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த ஜெபத்தை மீண்டும் மீண்டும் கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்கிற அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள். இந்த ஜெபம் உங்களை தொட்டிருந்தால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து ஆசீர்வாதமாக இருங்கள். தேவன் உங்களை கருத்தாங்கிய அன்னை வழியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.